6661. செக்யூரிட்டி வேலைக்கு வந்தா நாங்கள் ஒழுங்கா பேசாம இருந்து லவரோட இரவு சாமஞ்சாம போன காய்ச்சி இவள் எடுக்கிறாள் இந்த நேரம். ஹலோ, ஓ ஓ ஓ ஓ என்னப்பா உனக்கு எத்தனை நேரம் நான் போன் அடிக்கிறது? வீட்டை இருந்து பலிக்கிடைக்கு அடிச்சலாம். உனக்கு சொன்னான்ல இன்றைக்கு வேலையை போறோன்னு. வேலையாண்டா இரவு தான் வேலை, நைட் வேலை வந்துடா கணக்கு. அதான் சந்திக்குள்ள நிக்கிற ஒரு சும்மா ஒரு பட்டி கடை ஒன்றுக்கு புட்டு கிடக்கு வேலைக்கு. உங்களாலெல்லாம் பெரிய பேங்கல் கடையில எல்லாம் கிடக்கு. அவங்க சும்மா இருக்கிறாங்க. ஒரு பட்டி கடைக்காரன் இழிச்சவாயன் அவனை கேட்டேன், அவன் ஓமண்டுட்டான். அவனுக்கு மண்டைய கழுவி இப்ப நான் சேர்ந்துட்டேன் வேலைக்கு. நைட்ல செக்யூரிட்டி வேலை. என்ன வீட்டை இருந்தா 10 மணிக்கு நித்திர சுழட்டும். என்ன செய்யற நெறியில வந்து நிக்கிற முதலாவது நாள் சமாளிப்பம். அதான் நீங்க எடுத்து காய்ச்சி கொண்டு வந்தீங்கன்னா பொழுது போகுமாப்பா. இதுகளுக்கு கனவுலையும் காணையில பட்ட வழியா கிடாக்கு. இது வழியா ஒரு எட்டி பார்க்குற அளவுக்கு ஒரு இதையும் காணையில, செக்யூரிட்டியும் காணையில, ஆக்களையும் காணையில, ஒன்றும் இல்லை. பல பெரிய பெரிய கடையில சும்மா கிடாக்கு. அதான் நீ என்னன்னு சொன்னா, நான் உனக்கு முதல்ல சொன்ன மாதிரி நான் சொன்னான் அப்போ வேலைக்கு போவேன் நான், நீ ஒன்றும் யோசிக்காது என்று. அது சரி, எல்லாம் வேலை தானே. அதான் 6661 நமது பிறப்பு காணி என்றா குழப்பமாக அந்த வளவையும் சேர்த்து. ரைட். மற்றது என்ன மாதிரி என்கிட்ட கேட்டது? இப்போ நான் பகல் புரி, நைட்டில் தான் வேலை. பகல் போகலாம், சுத்தலாம். அதான் உங்களை பக்கம் போவோம் வாரமா. அதான் வார மாதம் போவோமாப்பா. என்ன வார மாதம் சம்பளம் கொஞ்சம் போட்டாருண்டா அந்த கண்டீன் வெளியா பக்கம் கொஞ்சம் குளிர் பக்கம் போய் வருவோம். ஐடியாக்கள் கிடக்கு, நீ செட் பண்ணு. இந்த கொம்மா அபிசர் கதை கதைச்சவா கொப்பர் போக வேண்டாம்ன்றது இந்த சொறி கதையில எனக்கு விடக்கூடாது வண்டியில் விளங்குதோ. அதான் இந்த மாமர் சொன்னவர் தானே, அவர் வேலைக்கு போனா கட்டி வைப்பேன்னு சொன்னவர் தானே, அந்த கதையோட தான் வந்துடாக்கு. அதுகள் இருக்கணும், ஞாபகத்தில் வச்சிடுங்க. கிணறு கிடக்கு. உங்களுக்கு என்ன செக்யூரிட்டி மாப்பிள்ள இரவு வேலை? சரி, அதோட பிரச்சனை இல்லை. இங்க நான் தானப்பா, எனக்கு என்னை பற்றி தெரியும் தானே, எனக்கு பயம் இல்லை. எத்தனை பேர் வந்தாலும் நான் சமாளிப்பேன் இரவு வேலை. ஆனால் என்ன பயம்னு சொல்லி சொன்னா எனக்கு இந்த நித்திர தூக்கிடுறது. அதான் பிரச்சனை. பரவாயில்ல, கடையை திறந்து விட்டு உள்ளுக்கே படுக்கலாம், சிக்கல் இல்லை. சரி பொறடி சத்தம் உண்டு இருக்குது. பொறு நான் எழுதி குளத்து கொண்டு ஏதோ பின்னால கவரத்துல கல்லறிஞ்ச மாதிரி சத்தம் கேட்டது. சரி சொன்னான் தானே, பயம் இல்லை, அலர்ட்டா இருக்க வேணும். அதுக்கு தான்
அண்ணிய தம்பி வரியா ரெட்ட கட்டு விழுகும் இந்த 12 தூண் காணாது. ஓ சரி 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 யாரோ ஒருவன் வாரான். நீ சாப்பிட்டு நித்திரையா கொண்டு நான் ஒரு 1.5 2 போல எடுப்பேன். அண்ணே சரி நித்திரை கொள்ளாத வார். வை வை வார். ஏன் இதுல இருக்கிறீங்க? இதுல இல்லை நான் வேலைக்கு வந்தேன். என்னென்ன எல்லாம் கூட்டி போட்டு போயிட்டாங்க. நீங்கள் மட்டும் லைட்டாக என்ன ஒரு சனம் பெறாது சாமான் வாங்க. சாமான் வாங்க? நான் கடைக்காரன் இல்லை. அப்ப நான் இங்க எதுக்கு காவல் செக்யூரிட்டி. அது தொப்பி போட்டு இதான் வெயில் இல்ல இல்ல வெயில் அடிக்கிறது போட வேணுமாடா? எல்லாம் போட்டு தான் சொல்லிக்கிறாங்க. என்னண்டா எனக்கு எனக்கு ஒரு காணி ஒன்று வாங்க போறேன். காணி? ஓ காணி வாங்க அதுக்குள்ள ஒரு ஒரு பிசினஸ் திட்டம். பிசினஸ் திட்டம் நல்ல விஷயம். வாழ்த்துக்கள். கைவிடுவோம். வாங்குவோம். எங்க வாங்க போறோம்? அதுதான் இங்க வாங்குறேன் தான் யோசனை ஆகல. அதுக்கு முதல் என்ன ஒரு 8 பிறப்பு காணி வாங்குறான்டா போட முடியும். 8 பிறப்பு இப்ப இங்க பிறப்பே கோடியெல்லாம் போகுது. கோடி? ஓ ஒரு 1.5 கோடி 2 கோடியும் விற்கிறாங்க. கோடி பிரச்சனை இல்ல, நான் வச்சுக்கிற கோடிக்கு இதெல்லாம் அப்ப சரியான காசு காட்டுறான். சரத்தோட நிக்கிறான். அடுத்தது ஒரு 4 கோடி. எத்தனை கோடி என்ன முடியும்? இங்க ஒரு பிறப்புக்கு 1.5 கோடி முடியுது. 1.5 கோடி. உங்களுக்கு ஒரு 8 ஒரு 12 கோடி முடியும். 12 ஆக ஆக இருக்கு உங்கள்ட்ட. நீங்க என்ன என்ன பிசினஸ் செய்றீங்க? எழுதுறான் பாருங்க. எத்தனை தூண் போடணும் என்ன? என்னதுக்கு? அந்த காணிக்கு வாங்குற காணிக்கா? ஓ நீங்கள் இந்த காணி வாங்க முதல்ல என்னப்பா தூண் போட்டு கொண்டிருக்கிறீங்க? இப்ப களவு எல்லா இடமும் களவு அது இதண்டு பிறகு அது போய் கரைச்சி ஆப்படும். காணிகள் ஆரம்பத்திலே வடிவா போஸ்டுகளை போட்டு தூணுகள் எல்லாம் போட்டு அளக்க வேணும். அளவு ராக்களை கொண்டு வந்து வடிவா அளந்து ஒவ்வொரு அடியும் அளந்து வடிவா தூணுகள் சுவர்கள் எல்லாம் கட்டி இந்த களவு எடுக்க மாட்டான். மொக்கு காணி வாங்கணும் முதல். காணி காணி வாங்கினா அப்புறம் தான் இவ்வளவு செய்ய. அது வாங்கி போடுவான். என்ன டக்கற காணிக்கு வாங்கி போடுவான். காணியில காசுக்கு காசு 8 கோடி. எத்தனை கோடி? 12 கோடி. 12 கோடி 12 கோடிய பிசினஸ் உழைக்கிறது. 12 கோடிய உடனே உழைக்கக்கூடிய மாதிரி ஒரு தொழில ஐடியா இருக்கு. தொழில்? ஓ அப்ப நீதான் உழைக்க போற. காணி வாங்கினா கடை கட்டலாம். கடை கட்டுறதுக்கு நான் கடை ஒன்று கட்டி அது சரி கடையில என்ன கடை திறக்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. அது உங்களே இல்ல இல்ல இவர் எங்கட முதலாளி அவர் பேசுவார். பேசுவார் அதுக்கு தான் மட்டும் எங்கெல்லாம் இப்ப என்ன கேட்டு நாங்க போட்டு காணி 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 வாங்கணும்டா முதல்ல என்ன செய்ய வேணும்? முதல் காணியை போய் பார்க்க வேணும். எங்க எங்க கிடக்குவாங்க? எங்க கிடக்கு? யார் விக்கிறானோ அங்க. யார் உங்கள்கிட்ட இருக்கு காணி? உங்களோட முதலாளிகிட்ட. இவன் காசு ஏதாரானவர் எண்டே தானப்பா முதல் செக்யூரிட்டி வேலைக்கு வந்து நிக்கிறேனப்பா. ஓ என்ன லவ் பண்ண அந்த பட்ட இருக்காளோ அவள ஒரே அரியன்டம் வேலைக்கு போ வேலைக்கு போ வேலைக்கு போன்னு. நான் இப்போ ஒரு மாதிரியோ கஞ்சி காலில் கூத்தாடி ஒரு தண்ணிட்ட வந்து போட்டா அவன் இங்கே பட்டிக்கடை. உங்க ஊர்ல இதுல உங்களால பேங்குகள் அதுகள் இது பெரிய மால்கள் அது பெரிய கட்டடங்கள் எல்லாம் செக்யூரிட்டி எல்லாம் சும்மா. அப்போ உங்க நீங்கள் எத்தனை கோடி சேர்த்து போட்டீங்க? வந்திருக்கு வேலைக்கு. இப்போ காணி வாங்குறதுக்கு நானும் நீங்களும் பார்ட்னர்ஷிப்பா வாங்குவோம். நான் ஒரு 4 கோடி நீங்க ஒரு 4 கோடி 8 கோடி சேர்த்தா பெரிய காணி வாங்கலாம். எங்கட வீட்டுக்கு பின்னாலேயே கோடி இல்ல. அப்புறம் நீங்க என்னத்த போய் வாங்க போறாங்க? இந்தாலவா முதல் ஏன்னா டவுட்டா கிடக்கு. முதல் டவுட் இல்ல, காணி வாங்கத்தான் போறேன். முதல் நீ எந்த இடத்துல வாங்குறது? சுண்ணாகத்திலேயோ அல்லது பழையிலேயோ அல்லது வெல்வெட்டுத்துறையிலேயோ? நீங்க எங்க என்னிடம் வாங்குவோம். நீங்கள் முதல் ஆரண்டு சொல்லுவோம். நீங்க நெல்லியடியில உடுப்பு கடை போட்டால் வியாபாரம் வருமும் வராது. யாழ்ப்பாணத்துக்குள்ள பெரிய உடுப்பு கடையில் குடாக்கு, சாப்பாட்டு கடையும் குடாக்கு. அப்ப அண்ணன் வடக்கடது வந்தா இந்த கோல் ஒன்று வருது காய்ச்சிட்டு வரேன். யார் இது? டாக்டர்
ஹலோ சார். ஓமா கூட கடைக்கு முன்னால நிக்கிறேன். சரி சார். ஓகே ஓகே ஓகே. இருந்தாலும் சிசிடிவில பார்த்தோம் நிக்குது. உன்ன கேக்குது யாரு அடிக்கிறாரு. நான் தெரிஞ்ச ஆளாகும். அதனால போட்டு பரவா நாளை அந்த சிசிடிவில பார்த்துட்டு போல் அடிக்குது. எனக்கு நேரம் பூட்டிது கேமரா. நாளையில இருந்து 10 அடி தள்ளி இருக்கணும். வாங்க தெரியாங்க சரத்தோட ஒருத்தன் வந்து பம்பளுக்குறானுங்களோட. முதலாளி வந்தா வேலையுமே இல்லை இல்ல போடும். முதலாவது நாளே வந்து எனக்கு வாராங்க எங்க இருந்து நெருங்கல வாராங்க. ஒன்று பில்லியன் பறந்து வர அதுல இருக்க விஷரா கிடக்கு. சரியான விஷர் குணமா கிடக்கு. என்னண்டா என்ன கேட்டுனா நல்ல ஒரு என்டர்டைன்மென்ட். உங்களை பார்த்து நல்ல ஒரு அண்ணன் மாதிரி கிடக்கு. நல்லா கிடக்கு. என்ன சொல்லுங்க இவர கடைக்காரர் வந்து சிசிடிவில பார்த்தோன்னு இருக்கிறார். அவர் டீயை போட்டு நான் குடிக்கட்டும். இதாவு குடிச்சிட்டு நீங்கள் இதாவு குடிக்காதுங்க. சுகர் வருமா? டீ எழுது ஒரு சிசிடிவி ஒண்ணு குடிக்காதுங்க. அடியேன்டாம் சிசிடிவி குடிக்க ஐயோ சுகர் வரும் வண்டி வைக்கும். விற்க வேண்டாம் சொல்லுவோம். விற்கிறதால வாங்கி குடிக்கிறேன் நான். உங்கானே டீ ஃபேக்டரி எல்லாம் இருக்கு. ஊரு போட்டா வருது. என்னண்டா அந்த காணி இருக்குதான். காணியோ 8 கோடி காணிய எனக்கு ஒரு இப்பதான் இதுல இருந்து போய்க்கா ஒரு ஞானம் வந்து. இப்ப காணிக்கு கம்பி போடணும். அப்ப காணிய கிலோ கணக்கில வாங்குவோம். வாங்கல அது 1 கிலோ வாங்கினா நல்லமோ 2 கிலோ வாங்கினா நல்லமோ அல்லது 3 கிலோ வாங்கினா நல்லமோன்றதான் எனக்கு இப்ப குழப்பம். குழப்பம் தேவையில்லை. 4.5 கிலோவா வாங்கி விடு. 4.5 கிலோண்டா 4 கோடி. 4.5 கிலோவா வாங்கி நீண்டா 1/2 கிலோவா நீ வச்சிரு. 4 கிலோவா உங்களோட வீட்டுக்காரருக்கு பிரிச்சு கொடுத்து கிலோ கணக்கு. 1 கிலோண்டா பங்கு விரிக்கிறது பிரச்சனையாகும். தங்கச்சி தமையன் அக்கா அண்ணாண்டு பிரிவட்டு சீதனம் அது இதண்டு விரிவட்டு பிறகு கொள்ளு பாடா போடும். அது தேவையில்லை எனக்கு. எனக்கு நல்ல ஒரு காணி நல்ல தூணுகள் எல்லாம் போட்டு நல்ல கடை ஒன்று கட்ட வேணும். ஆனா அந்த கடையிலேயே குழப்பம். நீங்க ஒண்ணு செய்யுங்க. போட்டு பிடிக்க வாங்கும். ஏனண்டா பிடிக்க எனக்கு 5 மணி கடையில எந்த டியூட்டி ஆஃப் ஆயிரும். அதுக்கு பிறகு இது வேற பிரச்சனையா மாறி. எந்த பிரச்சனை இல்லை. விடியாப்ப கூட வீட்டை விரட்டு. எங்கட வீட்டு பக்கம் நான் இதுல படுத்திருக்கிறேன். நீங்க என்ன கூட்டிக் கொண்டு வீட்டை வச்ச ஐடியா சொல்லுங்க. 2 கடை தள்ளி அங்கால போய் படுங்க. அதுல கேட்டனா கேட்க அந்த நித்திர. ஓ சந்தோஷம். ஏன் தட்டி எழுப்பி கேட்காது. நீ குழப்ப கூடாது வந்துட்டு. உங்களை பார்க்கத்தான் நல்ல மனுஷன் மாதிரி கிடக்கு. சரி ஓகே. நானும் படுக்க போறேன். நித்திர நேரம் போகுது. அப்ப அந்த பிசினஸ் செய்யுங்க. நீங்க ஒரு 8 கிலோல வாங்கி செய்யுங்க. போங்க. கிலோவுல வாங்கினாலும் காணாது போல. நடவுங்க போங்க. கிலோவுல அரிசி பருப்பு தானே வாங்குது. மடியா கிலோவுல காணி வாங்க கூடாது. அதை துண்டை கொண்டு வாங்க. அங்க போய் அங்க அதுல பாடு. அங்க அதுல பஸ் ஸ்டாண்ட்ல பாடு. அந்த அதுல இது உங்களோட தானே. சரி நன்றி. போட்டு வாங்க. இதை கேட்டு சாமம் 1 மணி 2 மணிக்கு மாறேன். இந்த காலத்துல காண கடிதம் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. செக்குடி எழுதி கொடுக்குறீங்க. அடியல்ல வாங்க போறீங்க. சரி பாய். குட் நைட். விடிய வாங்குவா. துளைவான் பூராணம் இல்லையே அண்ணா. போட்டு விடிய வா தம்பி. விடிய வா. என்ன பிசினஸ் நான் அச்சுவேலி டவுன்ல கடை போடலாம் வந்து இப்ப எனக்கு திடீர்னு ஞாபகம் வருது. அப்ப அங்க கடை போட்டுருக்காங்களா? இங்க போடுறோம். விளங்குறாரு. போ இதுல நிக்கா. போட்டு பிடிக்க வான்னு தயவு செய்து இந்த வேலையை குழப்பா. முதலாவது நாள் வேலைக்கு வந்து நிக்கிறேன். என்ன வேலையை குழப்பா. நீ போட்டு பிடிக்க வா. உங்களோட இந்த கடைக்கு பக்கத்துல காணி இல்லையோ? காணி இல்ல. போயிட்டு வா. இல்ல பிசினஸ் சேர்ந்து செய்தா நல்ல மாதிரி கிடக்கு. தனியா செய்த பயமா கிடக்கு. எனக்கு விடிய 5 மணியோட இந்த டியூட்டி முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு நீங்க வந்து என்னன்னாலும் செய்யுங்க. ஐயோ தயவு செய்து போங்க. நீங்கள் எனக்கு கிடைச்ச தெய்வம் மாதிரி. எனக்கு இந்த காணி இந்த கோடி இதுகளை பத்தி ஒரு தெளிவுபடுத்தல் வேணும் அண்ணே. விடிய வந்து வேற கேளுங்க. நீங்கள்லாம் சொல்ல அண்ணே. மருதநாமரத்துல ஆஞ்சநேயர் கோயில் கிடக்கு. முன்னுக்கு பெட்ரோல் செட் கிடக்கு. சந்தி கிடக்கு. அதுக்கு நடுவுல ரோட்டு கிடக்கு. அடிபட்டு செத்து தயவு செஞ்சு போ. ஓடு. இல்ல நிக்க கூடாதா? உங்களுக்கு படுக்கிற இல்ல அந்த இதுல அங்க தூரம் அங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போய் படு. நட ஓடு.
இவள் சாப்பிட்டு நித்திரையும் கொண்டுட்டாலும் தெரியாது 1:30 எடுக்கிறேன் நான் அதுக்கடையில் படுத்துட்டாலும் தெரியல. ஹலோ ஓ என்ன என்ன நித்திரை கொண்டுட்டியே சரி இங்கே என்ன பொழுது போகுதாப்பா முதல் நாள் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது ஆரண்டு தெரியல யாரும் ஒரு பைத்தியம் ஒன்று வந்துட்டு ஏதோ காணியான் கம்பி நடப்போதான் இனித்தானம் வேலைக்கு போதான் அதுக்கப்புறம் தான் காணி வாங்க போதான் அதுதான் அது தெரியுதப்பா இதால ரோட்டால என்ன பண்ண செக்யூரிட்டிக்கு வேலைக்கு வந்தா நான் வந்தது ஏதோ பே நிற்குமாகன்னு பயத்தில் வந்தது இங்கால பார்த்தா பே நிற்குது நான் நிற்குது பைத்தியங்களா நிற்குது ரோட்டு வழியே இருக்க வழியிலாங்க நான் முதல்ல சொன்னான் ஒரு வேலையிலக்கம் போயில பங்க பேஜா இருந்தவனை கொண்டு வந்து இங்கே அனுப்பி போட்டு நீ பெரிய இதாக கண்டு நிற்கிறேன் நேரத்துக்கு போய் படுத்து நித்திரையில கொண்டுறாத 1:30 2 மணிக்கு எடுப்பேன் உனக்கு போ இரு வாரம் எடுக்கிறேன் 2 hours later. நல்ல காணி வாங்கிட்டேன் பக்கத்துல இந்த கடைக்கு அடுத்த கடைக்கு காணி உண்டு அப்படி காணி இதை விட பெரிய கடை என்ன நான் முதலாளி நீ கல்லாப்பட்டியில இருந்து உடுப்புகள் கணக்குகள் அது அப்படி காணி என்ன வாங்க போய் அளப்பா அளந்து பெரிய கால மேசனை கொண்டு கட்டி அப்படியும் பார்க்க ஆசையா கிடக்கு மற்றது நீ சொன்ன மாதிரி தான் 8 கோடி 10 கோடி எல்லாம் ரெடி பண்ணி வாங்கி நான் உடுப்பு கடையோ போட்டுட்டு இன்னும் ஒரு கடைய டவுனுக்கு திறக்கிறோம் வந்து எல்லாத்தையும் தலையை பிடிச்சு பைத்தியமாடா அப்போது வந்து ஏதோ பிசினஸ் மாதிரி காணி வாங்குறேன் அது வாங்குறேன் கம்பி கட்டுறேன் இது கட்டுறேன் எல்லாம் முடிச்சு விட்டாங்க. என்னடா பாய் செக்யூரிட்டி வேலைக்கு வந்தா நாங்கள் ஒழுங்கா பேசாம இருந்து லவரோட இரவு சாமஞ்சாமா போன கதைச்சு அதை முடிச்சு போட்டு நித்திர ஒன்று டெலிவரி போகலாம்னு இல்லை வந்தது பெரிய கரைச்சலாக கிடையாது பாவமாப்பா இந்த இரவுல நிற்கிறாரு செக்யூரிட்டி மேன் ஒவ்வொரு கேஸ் ஆகுது தெருநே கலக்குது இது டிஃப்ரெண்டா பைத்தியமாக இருக்கு இங்கே வந்து காணி பைத்தியங்களோட சரி என்ன செய்யறேன் ஐயோ பேசாம இந்த வேலையை விட்டுட்டு எங்கேயாலும் போக வேண்டியா அண்ணோய் ஓ தம்பி பக்கத்துல எங்கேயாலும் காணி வாங்கலாம் இந்த கடைக்கு பக்கத்துல உங்களை பக்கத்துல ஐயோ என்ன விடுங்கோ ஐயோ 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 போய் காணி எங்கேயாலும் என்ன கேட்டுனான் எங்களுக்கு காணி தானே கேட்டுனான் வேற என்னத்தை கேட்டான் கிட்டு நீ புக்கு புட்டு நீ கேட்டுனானே வாங்கி போட்டான் போல கிடக்குது விடிய பாரு விடியட்டும் பாருனே ஆனா காணி உன்னட்டான்னு கேட்டு வாங்கணும் நான் காணி விடுவா காலமையும் பெறுவாளா அமுக டுமுக அமால் டுமால்